திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025. 2025 இந்த வருஷம் ஃபுல்லாக மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது. மேச ராசிக்கு எப்பயுமே அவங்க வந்து மேன்மை வாய்ந்தவங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயமோ அவங்களுக்கு சரி வராத விஷயத்தை யாராவது திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா அவங்கள கோவம் சட்டுன்னு வந்துடும். அந்த கோபம் அவங்கள கோவப்படுத்தி பார்க்குறது அவங்க கூட இருக்கவங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா சாது மரண்டா காடு கொள்ளாது அப்படின்பாங்க. அவங்க சாதுவாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. அவங்க மிரண்டுட்டாங்கன்னா கோவப்பட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை பக்கத்தில் இருக்கவங்க. அதனால எப்பயுமே மேசராசிக்காரவங்கள கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அவங்க என்றைக்குமே கோவப்பட மாட்டாங்க. கோவப்பட்டால் அவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது, முன்பாதி எப்படி இருக்குது, பின்பாதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வக்கரகதியில் இருக்குது, நாளில் இருக்குது. தாய் சார்ந்த விஷயங்கள் சட்டுன்னு அவங்க அம்மா மேலே கோவப்படுவீங்க. என்னன்னே தெரில, எங்கள் அம்மா ஏதாச்சும் செஞ்சு எனக்கு கோவம் தான் வருது அப்படின்பீங்க. டென்ஷன் ஆகும். அது மாதிரி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. அதில் கொஞ்சம் வேகத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானமாக ஓட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குரு வக்கரகதியிலே உங்களுக்கு ரிஷபராசியிலே இருக்குது. குரு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு 11 சனி இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக டைட்டெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த சனி பயிற்சியுமே உங்களுக்கு மாறப்போகுது. ஜூன் மாதத்துலேருந்து 7.5 நாட்டு சனியோட வீரியம் ஜூலையிலேருந்து உங்களுக்கு காட்டும். 7.5 சனின்னா அவ்வளோ பயமோ இதோ தேவையில்லை உங்களுக்கு. அந்த 7.5 சனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டியை கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். ஏன்னா நீங்கள் சனி வந்து உங்கள் ராசிலேருந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போது 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 7.5 சனி ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் பக்கத்தில் முடியாதவங்க ஒரு முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. தெருவில் இருக்க நாய்களுக்கு பசியோடு இருக்கப்போ கொஞ்சம் பிஸ்கட் ஏதாவது சாப்பாடு போடுங்க. அப்படி போட்டுக்கினாவே இந்த 7.5 சனியிலேருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்துக்க முடியும். அதே மாதிரி எப்பயுமே நியாயம் தவறு நான் சொல்லுவேன். 7.5 சனி வந்துட்டாவே அந்த தர்மம் தவறாமல் இருக்கிறப்ப தராசு மாதிரி தர்மம் தவறாமல் இருக்கிறப்ப வந்து 7.5 சனிக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்பேன். அதே மாதிரி தான் மேசராசிக்காரவங்க நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஜெனிவாக நேர்மையாக தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நினச்சி இருக்கிற உங்களுக்கு அந்த 7.5 சனி தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் வந்து அதனால ஆரம்பத்தில் சொன்னேன், வீடியோ ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தேன். உங்களை வந்து கோவப்படுத்தி பார்த்தா தான் பிரச்சனை. உங்களை கோவப்படுத்தாத பிரச்சனை இல்லை. மனசில் இருக்கிறத எதையுமே பட்டுன்னு பேச மாட்டேங்க. அதனால் எதையுமே கொஞ்சம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தெளிவாக எதனால் பேசி முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 9 இடத்துல இருக்கார். சூரியன் அவர் பாக்கியஸ்தானத்திலே இருக்கார். இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்பா வழியில் அப்பா பெரிய பலமாக இருப்பாங்க. அப்பா வழியில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது. எல்லா ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் இது இப்போ வரைக்கும் கேது நிற்கிது. உங்களுக்கு உங்கள் வேலைங்கிற 6ஆம் பாவத்தில் கேது நிற்கிது கன்னிராசியில். அது வந்து ஜூனுக்கு மேலே வந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சி வந்து மாறி அந்த ஜூனுக்கு மேலே வந்து அது வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போயிடும். அந்த சிம்ம ராசிக்கு போகிறப்போ வந்து ஜூலையிலேருந்து உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த வேலை, அரசாங்கத்திலேருந்து ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த வேலையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க சாத்தியம் நிறையாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு, அது மாதிரி கடன், அந்த 6ஆம் பாவம் கடனும் சொல்லலாம். கடன் நிறைய பேர் ஜுவல்லரி வச்சுருக்கேன், கடன் வச்சுருக்கேன், என் கடன் எப்போ தான் குறையும் அப்படின்பீங்க. அதுவுமே உங்களுக்கு அது படிப்படியாக போகிறதே இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வரப்போ சக்ஸஸ் ஆகிறது ஜூன் மாதம் சக்ஸஸ் ஆகிடும். நகை கடன் குறையும், வட்டி குறையும், அந்த மாதிரி குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் இந்த கவர்மெண்ட் தேர்வுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அது எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போட்டு ஜூன் மாதத்துக்கு மேலே அது வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் தான் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 6 மாதம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் நிச்சயம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து சனியோட வீரியமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வேகம், விறுவிறுப்பு கொஞ்சம் மெதுவாக எந்த ஒர்க்கும் பண்ணுவீங்க. எதையுமே நாளைக்குன்னு ஒத்தி வைக்காமல் இன்றைக்கின்னு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும்.
மேசராசிக்கு எந்த விதத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு, கடன், இது ரெண்டும் தான் மெயினான பிரச்சனை. அதுவுமே ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணி வந்துக்கிட்டே கடனை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்தீங்க, வேலைக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பிரச்சனையுமே அகலும். இந்த 2 பிரச்சனையுமே அகன்றுச்சுன்னா உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். அதனால் மேசராசிக்காரங்க இது ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக ஃபங்க்ஷனில் அந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலேருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்துடும். குழப்பம், சட்ட சிக்கல் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தில்லை அம்பலம்.